வண்ணவனமா கம்பளிப்பட்ட காடு, பசுமை, பறவைகள், பூக்கள், அழகான காலை. ஒரு பெரிய யானை அருந்ததி நதி அருகே தண்ணீர் குடிக்கிறாள். அவளது தந்தம் வெண்மை, அவளது நிலை மிக சீராகிறது. மரத்தடியில் ஒரு கிளி, பட்டுப்பூச்சி கிளி, இனிமையான குரலில் பாடுகிறாள். அருந்ததி தண்ணீரில் முகம் கழுவ கண்ணில் மந்துகள் விழுகின்றன. அவள் தவிப்பாள். யானை தனது முகத்தால் புல்லும் தந்தத்தால் தண்ணீரும் கொண்டு முயல்கிறாள். ஆனால் முடியவில்லை. கிளி அதை கவனிக்கிறாள். அருந்ததி அக்கா, நான் உதவட்டுமா என கேட்கிறாள். கிளி பறந்து வந்து அவளது நாக்கினால் மெதுவாக யானையின் கண்ணிலிருந்து மந்துகள்களை எடுக்கும். யானை சற்று நேரத்தில் கண்களை திறக்கிறாள். சுத்தம். அவள் மகிழ்ச்சியில் சத்தமாக தூது பறிகிறாள். நீ என்னை காப்பாத்தின, என் கண்களை மீட்டது உன் சிறிய நாக்கு என மெதுவாய் பேசுகிறாள். கிளி, உண்மை நட்பு உதவிக்குள்தான் இருக்கிறது. அப்போது மற்ற விலங்குகள், குரங்கு, நரி, மரநாய், கிளிகள் எல்லோரும் பாராட்டுகிறார்கள். யானை, நாம் எல்லோரும் நண்பர்கள், எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் என்று அறிவிக்கிறாள். கிளி, நாம் ஒன்று சேர்ந்தால் காடு மகிழ்ச்சியாய் இருக்கும். யானை கிளியை தன் தந்தத்தில் ஏற்றி வனத்தின் வழியே நடக்கிறாள். அவர்கள் பாடும் பாடல்: நட்புதான் உலகத்தின் ராசி, சிறிய உதவி கூட பெரிய விலை. மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. யானை கிளியை குடை போல தன் காதால் பாதுகாக்கிறாள். கிளி ஒவ்வொரு மரத்திலும் உண்டு வைத்த சின்ன நட்பு பூக்களை எல்லோருக்கும் பரிமாறுகிறாள். வனம் முழுக்க நட்பு வாழ்க என குரல் எழுகிறது. அந்த நாள் முதல் யானைக்கும் கிளிக்கும் அழியா நட்பு பிறந்தது. இறுதியில் கிளி, நாம் இருவரும் பெரியவா சிறியவா அல்ல, உண்மை நட்பால்தான் உயர்ந்தவர்கள்.